Hi everyone, welcome back to Rita's Garden. இன்றைக்கி நம்ம ஒரு நியூ டைப் ஆஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா நான் என்னெல்லாம் என் பிளான்ஸுக்கு யூஸ் பண்ணுவேனோ அதெல்லாம் உங்ககிட்ட இன்றைக்கி காணிக்க போகிறேன். நான் என்ன மாதிரி மேனூர் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பாட்டிங் மிக்ஸில் என்னெல்லாம் நம்ம ஆட் பண்ணுவோம் எல்லாத்தையும் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காணிக்க போகிறேன். இதை தான் என்னோடய ரெகுலர் பேசிஸாக நான் என் பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு நீங்களும் உங்கள் பிளான்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம்ல. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோடய நேம் ரீட்டா. நான் கார்டனிங் ரிலேட்டடாக வீடியோஸ் போடுவேன். அண்ட் நீங்கள் என்னோடய பழைய வீடியோஸ் பார்க்கலன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி வெயிட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொக்கோபீட் பார்த்துடலாம். கொக்கோபீட் என்னோடய பாட்டிங் மிக்ஸில் இருக்க ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் கொக்கோபீட். இது நான் ஸ்கிப் பண்ணவே மாட்டேன். பிகாஸ் இது மாய்ஸ்டர் ரீட்டைன் பண்ணி வைக்கும். நம்ம இப்போ ரொம்ப லேசியாக இருந்தோன்னா என்ன பண்ணலான்னா நம்ம தண்ணி ஊற்ற ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் எனக்கு கை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது கொக்கோபீட் தான். இது நான் 5 kg வாங்கினேன். 5 kg 160 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். சம் பிளேசஸில் வேறு வேறு ரேட்டுக்கு வரும். பட் நான் 160க்கு வாங்கினேன். நீங்கள் கோகோபீட் வெளியில் வாங்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் டெய்லி பேசிஸில் நீங்கள் கோகோனட் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ கோகோனட்டுக்கு வெளியில் நிறைய காயில் இருக்கும். அதுவே நீங்கள் பாட்டிங் மிக்ஸில் யூஸ் பண்ணலாம். இதில் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறையாவே இருக்குது. இது யூஸ் பண்ணி நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பெஸ்ட்டு நிறையாவே கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் என்னென்னா இது சீட் நீங்கள் ப்ரொபகேட் பண்ண போகிறீங்க ஆர் சீட்லிங் பண்ண போகிறீங்கன்னா இது இதை மட்டும் வச்சுமே நீங்கள் சீட்லிங் பண்ணிடலாம். இதில் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். இது என்னென்னா பெர்லைட் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் எல்லா பாட்டிங் மிக்ஸ்லையும் நான் பெர்லைட் யூஸ் பண்ணுவேன். பெர்லைட் நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா ரிவர் சாண்ட் எனக்கு ரொம்ப கிடைக்காது, அவைலபிளாக இருக்காது. ஸோ நான் பெர்லைட் யூஸ் பண்ணுவேன். இது ரிவர் சாண்ட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், ட்ரைனேஜ் பர்பஸுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி தான் பெர்லைட்டும் நம்ம யூஸ் பண்ணுறோம். பெர்லைட் நான் 1/2 kg 75 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இது நல்லா ட்ரைன் பண்ணுறனால நான் கேக்டஸ் அண்ட் சக்லன் பாட்டிங் மிக்ஸில் ரொம்பவே ஆட் பண்ணிப்பேன். இது 3 to 4 times வாட்டரை ரீடைன் பண்ண வைக்கும். தென் ட்ரைன் பர்பஸுக்கும் நல்லாவே இருக்கும். இதில் pH 6.7லேருந்து 7.2 வரை இருக்குது. ஸோ இந்த pH லெவல் நம்ம பிளான்ஸுக்கு என்ன ஒரு அஃபெக்டும் பண்ணாது. அண்ட் ப்ளஸ் இது நல்ல குட்டாகவும் இருக்கும். நீங்கள் பெர்லைட் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ரிவர் சாண்ட் இருந்துச்சுன்னா பெர்லைட் வாங்க வேண்டாம். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்த்துடலாம். இது கவுடங் ஃபெர்டிலைசர். இது நான் 1 kg 20 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இதில் நைட்ரஜன் கண்டென்ட் பயங்கரமாக இருக்குது. ஈவன் நீங்கள் இதை பாட்டிங் மிக்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையவே எர்த் வார்ம்ஸ் வரும். இது ஒரு கீனே சொல்லலாம். என்னென்னா நீங்கள் பாட்டிங் மிக்ஸில் ஆட் பண்ணிங்கன்னா எர்த் வார்ம்ஸ் வரும். ப்ளஸ் உங்களுக்கு என்னென்னா ஒரு நல்ல லிக்விட் ஃபெர்டிலைசராகவும் இதை ஆட் பண்ணும். நீங்கள் லிக்விடாகவும் கொடுக்கலாம், ப்ளஸ் நார்மலாகவும் கொடுக்கலாம். பட் நீங்கள் இது 3 months to 6 months ட்ரை பண்ணி தான் பிளான்ஸுக்கு கொடுக்கணும். இன்கேஸ் நீங்கள் கவுடங்காக எடுக்கிறீங்கன்னா இது 3 to 6 months கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு தான் கொடுக்கணும். இல்லாட்டி இதில் நிறையாவே இன்செக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது உங்களுக்கு பிளான்ஸுக்கு அஃபெக்ட் ஆகும். ப்ளஸ் இது கொஞ்சம் பிளான்ஸுக்கு ஹீட்டும் கூட. ஸோ நீங்கள் டேரெக்டாக பிளான்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா அது டை ஆகவும் சான்ஸ் இருக்குது. கவுடங் நீங்கள் பிளான்ஸுக்கு கொடுக்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் நீம் கேக் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு நீம் ஆயிலரை ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதில் நிறைய இன்செக்ட் இருக்கும். பிளான்ஸுக்கு தேவையில்லாத பாக்டீரியா இதில் இருக்கும். நீங்கள் நீம் ஆயில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளான்ஸுக்கு எந்த ஒரு அஃபெக்டும் ஆகாது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். இது வேர்மி கம்போஸ்ட் ஒரு எர்த் வார்ம்ஸோட எலிமினேட் ஆகிற வேஸ்ட்டு தான் நம்ம வேர்மி கம்போஸ்ட் சொல்லுவோம். இதில் என்னென்னா நீங்கள் நைட்ரஜன் கண்டென்ட் நிறையாவே இருக்குது. இது நான் 1 kg 20 rupeesக்கு வாங்கினேன். சில இடத்துல கொஞ்சம் ஹையாகவும் இருக்கலாம், சில இடத்துல கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கலாம். பட் இதுதான் கொஞ்சம் கரெக்டான ரேட். வேர்மி கம்போஸ்ட் எர்த் வார்ம் எலிமினேட் பண்ணுற ஒரு வேஸ்ட் தான். நீங்கள் ஆல்ரெடி நான் இதுக்கு ஒரு பெரிய ப்ரீஃபான வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை என்ன பார்க்கலன்னா நான் ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது நீங்கள் டேரெக்டாக பிளான்ட்ஸுக்கு கொடுக்கலாம். ஆர் நீங்கள் லிக்யூடில் மிக்ஸ் பண்ணி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். 1 month to 2 month கேப்பில் நீங்கள் பிளான்ட்ஸுக்கு கொடுக்கலாம். இது ஒரு ஈஸி அப்சர்வபிள். ஸோ உங்கள் பிளான்ட்ஸ் இதை ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடும். இன்கேஸ் உங்கள் மண்ணில் நிறைய எர்த் வார்ம்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இது யூஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இல்லாட்டி நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் டேரெக்டாக நீங்கள் மண்ணில் வச்சுருந்தீங்கன்னா, அதாவது லேண்டில் வச்சுருந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம்.
இது என்னென்னா போன் மீல் வந்து எதுக்கு போடுவோன்னா இதில் வந்து ஒரு ப்ராஸ்பரஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ப்ராஸ்பரஸ் எதுக்குன்னா ப்ளூமிங் ஸ்டேஜில் இருக்க பிளான்ட்ஸுக்கு கொடுக்கணும். ஆர் வந்து என்னென்னா நிறையா வந்து பூக்கிற பிளான்ட்ஸுக்கு நீங்கள் கொடுக்கணும். இன்கேஸ் உங்கள் பிளான்ட்ஸில் வந்து இன்னும் வந்து ஃப்ளார்ஸ் வரல, அந்த ஸ்டேஜில் உங்களுக்கு ஃப்ளார்ஸ் வரலன்னா நீங்கள் இந்த போன் மீல் கொடுத்தா உங்களுக்கு பயங்கரமாக ஃப்ளார்ஸ் வரும். ஃப்ளாரிங் ரிலேட்டடில் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் போன் மீல் யூஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு எல்லா ப்ராப்ளமுமே வந்து க்யூர் ஆயிரும். இதை வந்து நான் 1 kg வந்து 40 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். எல்லா இடத்துலையும் எப்படி இருக்குன்னு தெரில, பட் நான் வாங்கின பிளேஸில் வந்து இப்படி இருந்துச்சு. இது வந்து ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்னால உங்களுக்கு வந்து ஸ்லோவாக தான் இதுக்கு வந்து பிளான்ட்ஸ்க்கு எஃபெக்ட் கொடுக்கும். இது வந்து ரிலீஸ் ஆகும் வந்து உங்களுக்கு ஒரு 45 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு அந்த எஃபெக்டே தெரியும். ஸோ வந்து ஆனால் எஃபெக்ட் கொடுத்தாலும் உங்களுக்கு பயங்கரமாக கொடுக்கும். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நீம் கேக் வந்து என்னச்சுன்னா ஒரு நல்ல ஒரு பெஸ்டிசைடு, அதுக்கப்புறம் ஃபங்கிசைடு, உங்களுக்கு என்ன ஒரு இன்செக்ட் வந்து உங்களோட பிளான்ட்ஸில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நீம் கேக் தான் உங்களுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன். நீம் கேக் வந்து நீங்கள் பாட்டிங் மிக்ஸில் உங்களுக்கு ஈஸியாக ஆட் பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வந்து வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து நான் 1 kg வந்து 40 rupeesக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு எறும்பு வந்து நிறையாவே இருந்துச்சுன்னா நீங்கள் நீம் கேக் போட்டிங்கன்னா டப்புன்னு போயிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரூட்டில் ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா நீம் கேக் யூஸ் பண்ணால் உங்களுக்கு பயங்கரமாக குணமாகும். பட் நீங்கள் இதுவே வாங்கும்போது கொஞ்ச நாள் வந்து ஒரு 3 monthsக்கு அப்புறம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இதில் கொஞ்சமாக வந்து பிளான்ட்ஸுக்கு ஹீட் இருக்குது. ஸோ இது யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ பார்க்குற இது வந்து என்னென்னா இது கிரவுண்ட்நட் கேக், தமிழில் வந்து கடலை புண்ணாக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்கள் பிளான்ட்ஸுக்கு வந்து பயங்கர ஹெல்த்தியான ஒரு ஃபெர்டிலைசர் தான் நான் சொல்லுவேன். இதை வந்து நீங்கள் டேரெக்டாக கொடுக்கவே கூடாது, வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ஒரு 3 to 4 daysக்கு அப்புறம் தான் நீங்கள் பிளான்ட்ஸுக்கு கொடுக்கணும். கொடுக்குறதுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு நீங்கள் நினைக்கலாம். இதிலேருந்து உங்களுக்கு வந்து பெரிய பெரிய பூவாக நார்மலாக பூக்கிறத விட உங்களுக்கு பெரிய பெரிய பூ வரும். அதுக்கப்புறம் உங்கள் பிளான்ட்ஸ் வந்து கொஞ்சம் கால்சியம் கம்மியாக இருந்துச்சுன்னா, அது எப்படி இதுன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சோர்ந்து அப்படி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கர ஹெல்த்தியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிளான அந்த பிளான்ட்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டேஸ்டியாகவே இருக்கும். ஸோ இதோடு நிறைய வந்து நம்ம வந்து தனியாகவே ஒரு வீடியோ இதுக்குன்னு போடுறேன், பிகாஸ் இதில் அவ்வளோ நல்லது இருக்குது. ஸோ தனியாக வீடியோ போடுறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, நம்ம அடுத்தது என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து என்னென்னா ஒரு பயோமிக்ஸ். இதில் வந்து அசோஸ்பெரில்லம், டைகோடர்மா, அப்புறம் சூடோமோனாஸ் எல்லாமே இதில் இருக்குது. இந்த மெட்டீரியல்லாம் நம்ம பிளான்ட்ஸோட க்ரோத்துக்கு வந்து நிறையவே இருக்கும். இது வந்து ஒரு செப்ரேட்டாக வீடியோ போட்டால் தான் உங்களுக்கு வந்து அதில் என்னெல்லாம் இருக்குது, என்ன பெனிஃபிட்னு சொல்கிறோம். பிகாஸ் இதில் போட்டோன்னா உங்களுக்கு இன்னும் வீடியோ லாங்காகி கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி, இது நார்மலாக என்ன பண்ணணும்னா உங்கள் பிளான்ட்ஸ் க்ரோத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ஃபெர்டிலைசராக இருக்கும். பயோமிக்ஸ் வந்து 5 kg 200 rupeesக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். இது வந்து நீங்கள் தனித்தனியாகவும் நீங்கள் வாங்கலாம். அதாவது வந்து அசோஸ்பெரில்லம், ட்ரைகோடர்மா இது எல்லாமே நீங்கள் தனித்தனியாக வாங்கவும் மிக்ஸ் பண்ணலாம். பட் இதில் வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தரனால உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக வந்து நீங்கள் டேரெக்டாக பிளான்ட்ஸுக்குமே கொடுத்துடலாம். இந்த ஃபெர்டிலைசர் வந்து எப்போவுமே கொஞ்சம் மாய்ஸ்டர் கண்டென்ட்டோடு இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பாக்டீரியா வந்து பயங்கரமாக ரியாக்ட் ஆகி உங்களுக்கு பிளான்ட்ஸுக்கு நீங்கள் டேரெக்டாக கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா சார்கோல் வந்து உங்களுக்கு பயங்கரமான ஃபெர்டிலைசரும் இல்லாமல் இது ஒரு பெஸ்டிசைடுன்னு நீங்கள் சொல்லலாம். பிகாஸ் உங்களுக்கு வந்து பிளான்ட்ஸில் என்ன ஒரு இன்செக்ட் ஆர் வந்து உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் வந்து பயங்கரமாக வந்து இது போட்டிங்கன்னா வந்து குணமாகும். இதை வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து கட்டியாக வந்து நீங்கள் பிளான்ட்ஸுமே யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக வந்து ஆர்கிட்கெலாம் வந்து இது யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு க்ரோத் இருக்கும். இது வந்து நீங்கள் பிளான்ட்ஸுக்கு போடும்போது உங்களுக்கு எர்த்வார்ம்ஸும் இன்க்ரீஸ் ஆக நிறையவே சான்ஸ் இருக்குது. சார்கோல் வந்து உங்களுக்கு நீங்கள் வெளியில் வாங்கணும்னு அவசியமே இல்லை, நீங்கள் வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போது நிறைய பேப்பர்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்சம் மட்டும் மீன்ஸ் 10க்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி நிறைய வந்து இந்த வேஸ்ட்டு அது மாதிரி ட்ரையான வேஸ்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். நீம் லீவ்ஸு, அதுக்கப்புறம் வேறு லீவ்ஸ்னாலும் பரவாயில்ல, பட் லீவ்ஸ் வந்து நிறைய ட்ரை லீவ்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சார்கோலில் அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கும். சரி, நம்ம வந்து நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம்.
நெக்ஸ்ட் என்னென்னா இது வந்து சீவீட் கிரானுவல். சீவீட் சொல்யூஷன் வாங்கணும்னு நினச்சேன், பட் சீவீட் சொல்யூஷன் அன்றைக்கி வந்து அவைலபிளாக இல்லாதனால நான் வந்து சீவீட் கிரானுவல்ஸ் வாங்கிட்டேன். இதில் வந்து 40% தான் சீவீட் இருக்குது. இது வந்து என்னென்னா நான் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் பிளான்ட்ஸுக்கு கொடுப்பேன். நான் டேரெக்டாகவும் கொடுப்பேன். பட் டேரெக்டாக கொடுத்திங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டைம் பீரியட் இருக்குது. இந்த பீரியடுக்கு தான் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஆர்வன்ஸ் உங்கள் பிளான்ட் வந்து என்ன ஆயிரும்னா கொஞ்சம் வந்து அஃபெக்ட் ஆகி கொஞ்சம் வந்து வாடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த சீவீட் வந்து சொல்யூஷன் வந்து நார்மலாக லிக்யூடில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அதுவுமே நீங்கள் வந்து இந்த டைமுக்கு தான் கொடுக்கணுன்னு இருக்குது. இது வந்து நான் 40 ருபீஸ்க்கு வந்து 1 kg வாங்கினேன். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நல்லா யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹியூமிக் ஆசிட் வாங்கினதுக்கப்புறம் வந்து நான் இது அவ்வளோவா யூஸ் பண்ணல. பட் வந்து கொஞ்சம் என்றைக்காவது வந்து ஏதாச்சும் ஃபெர்டிலைசர் இல்லாதனால இதை யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். இதுவுமே எனக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு. பட் நீங்கள் வந்து சீவீட் வாங்கணுன்னா நீங்கள் சொல்யூஷன் வாங்கினா தான் பெட்டர். நெக்ஸ்ட்டு இது என்னென்னா வந்து பாட்டிங் மிக்ஸ் வந்து நான் டேரெக்டாக வந்து எல்லாமே மிக்ஸ் பண்ணி இருக்கனால வந்து வாங்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கிட்டேன். இது வந்து ஒரு 5 kg வந்து 100 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். இது வந்து எனக்கு நல்லாவே வந்து ஏதாச்சும் வந்து பாட்டிங் மிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாத நேரம் வந்து இது வந்து நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டாக இருக்குது. இந்த பாட்டிங் மிக்ஸில் வந்து உங்களுக்கு கவுடங், கோகோபீட், கடலை புண்ணாக்கு, வர்மி கம்போஸ்ட் இருக்குது. எல்லா பாட்டிங் மிக்ஸுமே சேமாக இருக்கும் இல்லை, சில பிளேஸில் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். பட் மோஸ்ட்டாக வந்து நீங்கள் வீட்டில் வந்து ப்ரிப்பேர் பண்ண பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து மாய்ஸ்டராக இருக்கும். இது வாங்கும் போதே ட்ரையாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு பாக்டீரியா வந்து இதில் வந்து எஃபெக்ட் கொடுக்காது. ஸோ நீங்கள் இதை வாங்கிட்டு வந்தாலும் இன்கேஸ் ட்ரையாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மாய்ஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க பிஃபோர் நீங்கள் பிளான்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்கு முன்னாடி. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசர். இது வந்து ஹியூமிக் ஆசிட் வந்து உங்களுக்கு சீவீட் சொல்யூஷன் மாதிரி தான் இருக்கும். பட் அதை விட உங்களுக்கு வந்து இது கொஞ்சம் நல்லாவே எஃபெக்ட் கொடுக்கும். நான் இதுவரை யூஸ் பண்ணதில் வந்து இது எனக்கு நல்லாவே எஃபெக்ட் கொடுத்துச்சு. இது வந்து நான் டேரெக்டாக வந்து பிளான்ட்ஸுக்கு கொடுக்க மாட்டேன், வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பேன். இதுக்கு நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். இன்னும் நீங்கள் அதை பார்க்கலான்னு ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்து நான் ஒரு 200 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இதுலேயே உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் இதிலே வந்து பார்த்துமே உங்களுக்கு வந்து எவ்வளோ பிளான்ட்ஸுக்கு எவ்வளோ கொடுக்கணுமே இருக்கும். சரி, நெக்ஸ்ட் என்னென்னா வந்து நீம் ஆயில். இது வந்து நான் 100 ml வந்து 50 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணேன். பட் எம்ஆர்பி வந்து இந்த பாட்டில்லாம் 100 ருபீஸ்க்கு இருக்குது. நீம் ஆயில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெஸ்டிசைட். எந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் பிளான்ட்ஸுக்கு இருந்தாலும் அது வந்து ஈஸியாக போயிடும். இதுக்கும் நான் ஒரு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவும் நீங்கள் இன்னும் பார்க்கலான்னா ஐகார்டில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதில் உங்களுக்கு ப்ரீஃபாக இருக்கும், உங்களுக்கு நிறையாவே இன்ஃபர்மேஷன் இருக்கும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் கார்டனிங்.